ஏ என்ன ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அனிதா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் அந்த பண பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? அது திருட்டு பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? அதை விடு. உன்ன மாதிரிதான் தாத்தா பாட்டி அம்மா எல்லாரும் அந்த பணத்தால இனிமே எனக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அத்தை அப்படி நினைக்கல. ஏன்? அத்தை என்ன சொன்னாங்க? என் அத்தைக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல அனிதா. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையில அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி இருக்கே, இந்த பணம் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க, இந்த பணத்தை வாங்குறதுக்கு நீ எங்க போன, எப்படி வந்த, இதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த, திடீர்னு வந்து சட்டமெல்லாம் பேசுற, உன் வாழ்க்கையோட ரகசியம் என்ன, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்டாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு நினைச்சா எங்க அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இனிமே இவ இங்க இருந்தா என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன தாத்தா பாட்டி கூட ஊர்ல போயிருக்க சொல்லிட்டாங்க. இந்த நரகத்துல இருந்து என்னை எப்படியாவது அனுப்பி வச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு அம்மா நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு எங்க அம்மா இருக்கிற இடம் தானே சுகம். எத்தனை வருஷம் எத்தனை நாள் நான் அம்மாவோட முகத்தை பார்க்காம அம்மான்னு கூப்பிடாம நானா அந்த மாதிரி அழுதுருக்கேன். இப்ப மறுபடியும் பிரியணும்னு சொன்னா எப்படி? எனக்காக அவங்க பட்ட அவமானத்தை விட கஷ்டத்தை விடவா நான் பட்டுட்டேன்? அம்மா வந்து என் மேல இருக்கிற பிரியத்தினாலதான் அப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனா அவங்கள விட்டு பிரியணும்னு நினைச்சேன். அப்புறம் என்ன ஆச்சு மேகலா? அம்மாவுக்கு என்னை விட்டு பிரியணும்னு மனசுல எண்ணமே இல்லை. ஆனா அத்தை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்களேன்னு மேகலா, நானும் உங்க அத்தை மாதிரி கேள்வி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னை புரிஞ்சு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால கேட்கிறேன். நீ ஏன் அத்தை கிட்ட எல்லாத்தையும் பட்டுன்னு சொல்லிடக்கூடாது? பெங்களூர் ரங்கராஜன் சார் மேட்ரும் எனக்கு தெரியும், நீலிமா மேட்ரும் எனக்கு தெரியும். அதை சொல்றதுல என்ன இருக்கு? நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி பேசாம அவங்க வாயை அடைச்சிடு. சொல்லிடு மேகலா. எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்ற மாதிரியா இருக்கு என் வாழ்க்கை. சொன்னா புரிஞ்சுப்பாங்களா? என் அத்தை மாதிரி ஆளுங்க அவங்க கற்பனைக்கு வார்த்தைகளை தேடுவாங்களே தவிர உண்மைக்கு இல்ல. எனக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னா எல்லாராலையும் சட்டுன்னு ஏத்துக்க முடியாது. அவ்வளவு சிக்கல் இருக்கு. அனிதா, நான் என் அத்தையை அடிச்சுட்டு வீட்டுல இருந்து ஓடி போனப்போ பயந்து ஓடி போய் நான் சேர்ந்த ஊரப்போ எது தெரியுமா?
ആരാ ഇത്? ആരാന്ന് മനസ്സിലായില്ല. ഏ കുട്ടി, ഇറങ്ങി വാ. ഇങ്ങോട്ട് ഇറങ്ങി വന്നേ. ഇങ്ങോട്ട് വാ കൊച്ചേ. ആരാ നീ? കീഴെ ഇറങ്ങി ഇങ്ങോട്ട് വരാൻ. ഇങ്ങോട്ട് വാ, പേടിക്കണ്ട. ഇങ്ങോട്ട് വാ. ഇങ്ങോട്ട് വന്നേ. ഇങ്ങോട്ട് വാ. ഈ പെണ്ണെങ്ങനെ ഇതിൽ കയറിയത്? വരട്ടെ, ചോദിക്കാം. ഇങ്ങോട്ട് വാ. ആ പതുക്കെ. നീ എങ്ങനെയാ കുട്ടി ഇതിൽ കയറിയത്? ഇതെന്താ മറുപടി പറയാത്തെ? ഇനിയിപ്പോ ഊമയാണോ? എന്താ നിന്റെ പേര്? കുട്ടി എങ്ങനെയാ ഈ വണ്ടിയിൽ കയറിയതേ? ആരാ മോളെ നീ? നീ എവിടെന്നാ വരുന്നേ? ഒന്ന് പറ മോളെ. നീ എവിടെന്നാ വരുന്ന? നീ ഒന്നും പേടിക്കൊന്നും വേണ്ട. എവിടുന്നാ എന്താന്ന് പറ. കുട്ടി എങ്ങനെയാ ഈ വണ്ടിയിൽ കയറിയതേ? ഒന്ന് മാറിക്കേ. ചാർല സാറേ ഒന്ന് വന്നാട്ടെ. ഈ കുട്ടി ഈ വണ്ടിയിൽ വന്നതാ, ചോദിച്ചിട്ടൊന്നും മിണ്ടുന്നില്ല. എന്താ എന്താ ഇവിടെ? മോളെ മോളെ ഏതാ? എവിടെയാ നാട്? തമിഴാ നീ? பேருமா? எந்த ஊரு? சொல்லு சொல்லுமா. பேர் என்ன? மேகலா. நல்ல பேரு. சரி, எந்த ஊரு நீ? உன் அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா அம்மா யாருமே இல்ல சார். நான் ஒரு அனாதை. அப்போ அம்மா அம்மான்னு அழுதியே? இல்லைங்க சார், எனக்கு யாருமே இல்லைங்க சார். சரி, அழாத. என் கூட வரியா? ചാർല സാറേ നിങ്ങളാണ് കറക്റ്റ്. ആ കുട്ടിയെ വീട്ടിലേക്ക് കൂട്ടിക്കൊണ്ടു പോയിക്കോളൂ. என் வீட்டுக்கு போலாமா? வரியா? உன்னை நல்லா பாத்துக்கிறேன். சரிங்க சார். வாமா போலாம். വരട്ടെ. ആ ശരി സാറേ. ആ ചാർല സാറിന്റെ വീട്ടിലേക്ക് പോയത് കൊണ്ട് ആ പെണ്ണ് വളരെ ഭദ്രമായിട്ടിരിക്കണം. അങ്ങയുടെ സ്വന്തം മോളെ പോലെ നോയിക്കോളൂ. வாமா. നല്ല രസമല്ലേ? നിനക്കൊന്നും മതിയോ? ആ ഒന്ന് പോതും. ഒന്നു മട്ടും പോതും. അതെയോ? അപ്പൊ കാശ് തരൂ. வாமா வா. இதான் நம்ம வீடு. வா. என்ன கிளி வாங்குறீங்களா? மேர்சி ஒரே பிடிவாதம். ஆமா, இது யாரு? பேரு மேகலா, தமிழ்நாட்டு பொண்ணு. எந்த ஊருன்னு தெரியல. காய்கறி லாரில ஏறி இங்க வந்துட்டா. உறவுக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னா. கிறிஸ்டின்னு ஒரு அம்மாவும் மெர்சின்னு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லி நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க கூட நீ இருக்கியா? ശരി വരട്ടെ. சரி சரி வாமா, நீ உள்ள வா. கொஞ்சம் நில்லு. മോൾക്ക് കിളിയെ വേണമാ? ഒരു കിളിയും കൂടെ താ. பிடிச்சிருக்கா? உள்ள வா.
இங்க பார், என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, அப்பான்னு தான் கூப்பிடணும். ம். இது உன்னோட அம்மா, இவ உன்னோட தங்கச்சி மெர்சி. ம். நீ அவளை தங்கச்சின்னு கூப்பிடலாம், மெர்சின்னு கூப்பிடலாம், வேணும்னா பூனை குட்டின்னு கூப்பிடலாம். சரிங்கப்பா. ஆமா, உன்னோட கிளிக்கு சாப்பிட என்ன கொடுக்க போற? இந்த கிளி எனக்கு தானேப்பா? உனக்கு தாமா. அதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு, அது கூட நீ இஷ்டம் போல விளையாடு. இதை நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல? என்ன வேணாலும் பண்ணலாம். பாவம்ப்பா, நாம அதை அடைச்சு வச்சு பாலும் பழமும் கொடுத்தா கூட அது சந்தோஷமா ஏத்துக்காது. அது போய் அது இஷ்டப்படி என்னமான சாப்பிட்டுக்கிட்டுமே. சாரிப்பா, நான் பண்ணது தப்பா? இல்லம்மா, நீ பண்ணதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்ட். அப்ப இதையும் பறக்க விட்டுலாமா? நீயே பறக்க விட. மெர்சி, அந்த மரத்துல இருக்கு பாரு. அந்த தென்னை ஓலை மேல உட்காந்துச்சு பாத்தியா? இப்படித்தான் ரெண்டு பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். கை கொடுங்க. டேய் விஸ்வா, டேய் விஸ்வா, அவுட் அவுட். ஆடி மெர்சி, பாத்து ஆடி. அவுட். இன்னும் 2 பால் தான் இருக்கு. மெர்சி, ஏன்டி இவ்ளோ லேட்? சாப்பிட்டுட்டு வர வேணா? ஆமா, என்ன சாப்பிடுற? பொரி உருண்டை. எனக்கு ஒண்ணு தாயேன். எச்சல் பண்ணிட்டேனே. நான் மட்டும் உனக்கு கடலை உருண்டை தந்தேன்ல, எக்ஸ்ட்ராவா ஒன்னு எடுத்துட்டு வர வேண்டியதானே? அவ்வளவுதான் இருந்தது. மெர்சி, இத வேணா கூட. இந்தா. அம்மா மெர்சி, இவ யாரு? இது மேகலா, என் அக்கா. பொய் சொல்லாத, உனக்கு தான் அக்காவே இல்லையே. ஆமா, முதல்ல இல்ல, இப்ப வந்துட்டாங்க. அது எப்படி? லாரியில வந்தாங்கடா. நான் கூட எனக்கு தங்கச்சி வேணும்னு அம்மாட்ட கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாங்களே. ஐயே, அது ரொம்ப ஈஸிடா. லாரி ஆபீஸ்க்கு போனா ஈஸியா தங்கச்சி பாப்பா வாங்கிட்டு வந்துடலாம். ஏய், என்னடி உளறற? நான் ஒன்னும் உளறல. அது யானை பொம்மை தானே? நல்லா இருக்கா? உனக்கு யானை பொம்மைனா பிடிக்குமா? எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு தடவை பாத்திருக்கேன். இங்க பாருங்கடா, நீ குட்டி யானை மாதிரி இருக்க. இதுல நீ யானை பாத்திருக்கியா? ஒரு யானை தான் பாத்திருக்கியா? நாங்க தினமும் பாப்போம். எங்க ஊர்ல நிறைய யானை இருக்கு. நிஜமாவா? ஆமா. உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு யானை பிடிக்கும், கடல் பிடிக்கும், ட்ரெயின் பிடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன், சலிக்கவே சலிக்காது. ஐ, எங்க ஊர்லயும் ட்ரெயின் இருக்கே, அங்கதான் வரும். டேய் விஸ்வா, ட்ரெயின் சத்தம் கேக்குதுடா. அதோ பாரு ட்ரெயின் வருது பாரு, ட்ரெயின் வருது பாரு. ஓடியா ஓடியா. எப்படி நான் சொன்னதும் ட்ரெயின் வந்துருச்சு பாத்தியா? சரி, எனக்கு யானை காட்டுறியா? காட்டுறேன், ஆனா நீ எனக்கு தீப்பெட்டி படம் தெரியா? தரேன்னு சொல்லுக்கா, சொல்லு. கடிச்சா தரேன். எனக்கு தீப்பெட்டி படம்லாம் தேவையில்லை, நீ எங்கூட வா, நான் உனக்கு சும்மாவே காட்டுறேன். சும்மாரா, நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீ வா, நான் யானை காட்டுறேன்.